உனக்கு பயமா இருந்ததுன்னா நீ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியா இரு. சரியா? டேய் நீ மட்டும் உள்ள வாடா. சரி பாரு, சக்தி எங்க இருக்கு என்னன்னு பார்த்து வெளியில கூட்டிட்டு போகணும். நாம பண்ண போற அட்டம்ப்ட் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி யதார்த்தமா இருக்கும். ஒன்னும் இல்ல, நீ எதுவும் பேசாம அமைதியா இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி. வாடா, வா வா. ஐயோ, இந்த ஆளை வாங்கிட்ட மாட்ட போறேனே. மார்க், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அவன் வரேன்டா. டேய் இருடா, உனக்கு இருக்கு அதே செருக்கு எனக்கும் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், வா. என்ன மாப்பிள்ள, இன்னும் தூங்கலையா? என்ன இந்த நேரத்துல அதிசயமா இருக்கு? அக்காவை பார்க்கணும்னு தோணுச்சு, அக்காவுக்கு போன் பண்ணிட்டு தானே வந்தேன். ஏன் அக்கா சொல்லலையா? ஆமா, எனக்கு அக்காவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நானும் வந்தேன். டேய் அவங்க ஏன் அக்காடா, நீ கூட வந்திருக்க. தெளிவா சொல்லு மாப்பிள்ளைகிட்ட, தெளிவா. இருக்கட்டும். எப்படி நீங்க 2 பேரும் உள்ள போறது இல்ல? கிளம்புங்க. ஏன்பா நான் எங்க அக்காவை பார்க்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? பார்க்க கூடாது. அம்மா தூங்கிட்டாங்க. காலைல வாங்க, கிளம்பு. கிளம்புங்க. என்னடா இப்படி சொல்லிட்டான்? திரும்பி போயிடலாமா? அவன் எப்பவும் அப்படிதான்டா. எபார், நான் வந்தது என் மச்சான் வேலனையும் சக்தியையும் சந்திக்க வைக்கிறதுக்கு. அதை செய்யாம நான் போக மாட்டேன். என்ன இன்னும் கிளம்பலையா? கேட்ட சாத்திட்டு கிளம்புங்க. இரியா போறேன், என்ன அவசரம்? டேய் பெரியவனே, யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? டேய் மார்க்கண்டேயன், அவனை ஏன்டா திருப்பி அனுப்புற? அவன் வரேன்னு அப்பவே போன் பண்ணி சொல்லியிருந்தான். டேய் தம்பி வாடா. எங்க அக்கா பாத்தியா? என்னடா? சக்தியை வேப்பாக்க வந்திருக்கானுங்க. சக்தி கிட்ட போன் இருக்கா? ஓ அதானா? அதிசயமா அக்கான்னு அன்பா கூப்பிட்டான். வாடா, நீயே போய் பேசு. அக்கா என்னக்கா நீ பாட்டுக்கு உள்ள போற, என்ன வர சொல்லிட்டு? ஐயோ வரேன்டா. மாப்பிள்ள வேணாண்டா, என் மடியில உட்காந்து உனக்கு காதெல்லாம் குத்துறது, அதை மறந்துடாத.